Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா would have and wouldn't have. இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Okay friends, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. Okay, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்ல வந்து would have பத்தி பார்க்கலாம். இந்த would have எங்க யூஸ் பண்ணுவோம்னா பாஸ்ட்ல உள்ள விஷயத்தை பத்தி பேச. இப்போ பாஸ்ட்ல உள்ள விஷயம் ஆனா அது நடந்திருக்காது. ஓகே, பாஸ்ட்ல உள்ள விஷயம் ஆனா அது நடந்திருக்காது. அத பத்தி நம்ம பேசும்போது இந்த would have யூஸ் பண்ணுவோம். இதே போல should have நான் ரீசெண்டா தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். பார்த்தா உங்களுக்கு புரியும். should have இதே போலதான். இந்த பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்காது ஆனா அதை நினைச்சு இப்ப நம்ம ஃபீல் பண்ணி சொல்லுவோம்ல, அந்த இடத்துல should have யூஸ் பண்ணுவோம். இதுவும் அதே போல பாஸ்ட்ல அந்த விஷயம் நடந்திருக்காது, அதை நினைச்சு இப்ப நம்ம சொல்றது. இப்போ would have பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த would have அப்படின்னா நம்ம கெஸ் பண்ணுவோம்ல, இந்த நேரம் அவ வந்திருப்பா, நம்ம கெஸ் பண்ணி பேசுறது. ஓகே, இந்த நேரம் அவ வந்திருப்பாளா என்னன்னு தெரியாது, ஆனா நம்மளா சொல்லுவோம்ல, இந்த நேரம் அண்ணே வந்திருப்பா, ஊர்ல இருந்து வந்திருப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தானே. அப்போ இந்த நேரம் வந்திருப்பான், அடுத்து இந்த நேரம் அவன் பஸ் ஏறி இருப்பான், அடுத்து இந்த நேரம் அவ தூங்கி இருப்பா, இப்படி ஒரு கெஸ்ஸிங்ல நம்ம சொல்லுவோம்ல, அப்ப நம்ம would have யூஸ் பண்ணணும். ஓகே, ஒரு கெஸ்ஸிங்ல சொல்றதுக்கு நம்ம would have யூஸ் பண்ணுவோம். ஆனா அந்த விஷயம் நடந்திருக்காதா எதுவுமே நமக்கு தெரியாது. நடந்திருக்குமா நடந்திருக்காதான்னு தெரியாது, ஆனா நம்ம வந்து ஒரு கெஸ்ஸிங்ல சொல்றது. அடுத்து எங்க யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ ஒரு விஷயம் வந்து பாஸ்ட்ல நடந்திருக்காது. இப்ப நம்ம சொல்லுவோம்ல, நான் பாஸ் ஆயிருப்பேன், ஆனா பாஸ் ஆகல, பாஸ் ஆயிருப்பேன் கொஞ்சம் கூட படித்திருந்தால். ஓகே, என்ன ஒரு விஷயம் வந்து பாஸ்ட்ல வந்து நடக்கல, ஆனா என்ன நான் கொஞ்சம் கூட படிச்சிருந்தா நடந்திருக்கும். ஓகே, நான் பாஸ் ஆயிருப்பேன் அப்படி சொல்லுவோம்ல, அப்ப நம்ம would have யூஸ் பண்ணணும், நான் பாஸ் ஆயிருப்பேன் அப்படின்னு. அடுத்து நான் உனக்கு கால் பண்ணி இருப்பேன். ஓகே, நான் உனக்கு கால் பண்ணி இருப்பேன், ஆனா கால் பண்ணல, ஏன்னா எனக்கு உன் நம்பர் தெரியல, இல்ல என்கிட்ட பேலன்ஸ் இல்ல, இல்லைன்னா நான் உனக்கு கால் பண்ணி இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது would have யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து என்ன, நான் உனக்கு இந்த பொம்மை வாங்கி தந்திருப்பேன், ஆனா நான் காசு கொண்டு வரல, இல்லைன்னா நான் உனக்கு இந்த பொம்மை வாங்கி இருப்பேன். அடுத்து நான் வந்து சமைத்திருப்பேன், நீ வாரேன்னு தெரிஞ்சிருந்தா நான் சமைச்சு வச்சிருப்பேன் அப்படி சொல்லுவோம்ல, நான் சமைத்து வச்சிருப்பேன். அடுத்து நாங்க தான் வின் பண்ணி இருப்போம், ஆனா என்ன மழை பெய்தது, இல்லைன்னா நாங்க தான் கண்டிப்பா வின் பண்ணி இருப்போம் அப்படின்னு சொல்றது. அடுத்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி இருப்பேன், ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன், இல்லைன்னா என்ன சொல்லுவோம், என்கிட்ட உனக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு போதுமான வசதி இல்ல, இல்லைன்னு சொன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி இருப்பேன் அப்படின்னு சொல்றது. அடுத்து நான் இத செஞ்சிருப்பேன், ஆனா எனக்கு வேற வேலை இருந்துச்சு, இல்லைன்னா நான் கண்டிப்பா இத செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்றது. இப்படி ஒரு விஷயம் வந்து கெஸ் பண்ணி சொல்லும் போதும் சரி, இல்லைன்னா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும், ஆனா என்ன நம்ம ஏதாவது ஒரு ரீசன் கொண்டு நம்ம பண்ணல. ஓகே, பாஸ்ட்ல ஒரு விஷயத்த நம்ம பண்றதுக்கான சான்ஸ் இருக்கும், ஆனா என்ன ஏதாவது ஒரு ரீசன் கொண்டு நம்ம அந்த விஷயத்த பண்ணல அப்படின்னாலும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், would have யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், அவ இந்த நேரம் போயிருப்பா அப்படின்னா என்னது, அது ஒரு கெஸ்ஸிங். ஓகே, அவ இந்த நேரம் போயிருப்பா. இது நம்ம வந்து மாற்றி சொல்லணும்னா, அவ வந்து போயிருப்பா, இல்லை அவ போயிருப்பா, ஆனா என்ன அவளுக்கு வந்து வேலை இருந்துச்சு, அவளுக்கு வேலை இல்லைன்னா கண்டிப்பா அவ போயிருப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா நம்ம அந்த விஷயத்த பண்ணாம விட்டுட்டோம். ஓகே, அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், would have யூஸ் பண்ணுவோம். அவ போயிருப்பா, ஆனா என்ன அவளுக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, இல்லைன்னா அவ போயிருப்பா. அப்ப என்ன ஒரு விஷயம் நடக்க சான்ஸ் இருந்திருக்கு, ஆனா என்ன ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா அந்த விஷயத்த பண்ணல. ஓகே, அப்ப நம்ம அந்த இடத்துலயும் would have யூஸ் பண்ணுவோம். அடுத்து கெஸ் பண்ணி பேசுறதுலயும் would have யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ லாஸ்ட் அந்த உச்சரிப்பு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்ப பாருங்க, நான் வந்திருப்பேன், அடுத்து நீ வந்திருப்பாய், அடுத்து அவர்கள் வந்திருப்பார்கள், அடுத்து நாங்கள் வந்திருப்போம், அடுத்து அவன் வந்திருப்பான், அவள் வந்திருப்பாள், அடுத்து அது வந்திருக்கும். இப்படி பேன் பாய் பார்கள் போம் பான் பால் கும் இப்படி முடிஞ்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், would have யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்ப பாருங்க, நான் வந்திருப்பேன். ஓகே, நான் கொஞ்சம்
பிஸியா இருந்தேன் இல்லைன்னா என்னது நான் கண்டிப்பா வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது would have யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து அவர்கள் வந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன அவர்கள் வந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லும் போது would have யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு கெஸ்ஸிங்ல சொல்லுவோம் அவர்கள் இந்த நேரம் வந்திருப்பார்கள் அப்படின்னு சொன்னாலும் நம்ம would have தான் யூஸ் பண்ணுவோம். இல்ல அவர்கள் வந்திருப்பார்கள் ஆனா என்ன அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்தது இல்லைன்னா அவங்க கண்டிப்பா வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த இடத்துல நம்ம would have யூஸ் பண்ணுவோம். அதே போல என்ன அவன் வந்திருப்பான், நாங்கள் வந்திருப்போம், அவள் வந்திருப்பாள், இப்படி எல்லாம் நம்ம கெஸ் பண்ணி சொல்லும் போது சரி. இல்ல ஒரு விஷயம் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா நடக்காம போயிட்டு இல்லைன்னா நான் அதை செஞ்சிருப்பேன், அதை நான் முடித்திருப்பேன், அடுத்து நான் சமைத்திருப்பேன், நீ வாரேன்னு தெரிஞ்சிருந்தா நான் சமைத்திருப்பேன் அப்படி நம்ம சொல்லுவோம் தானே. அடுத்து நான் இந்த நேரம் அவ தூங்கி இருப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இப்படி சொல்ற இடத்துல நம்ம would have யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த should haveவும் இதே போலதான். இந்த பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்காது ஆனா அதை நினைச்சு இப்ப நம்ம ஃபீல் பண்ணி சொல்லுவோம்ல, அந்த இடத்துல should have யூஸ் பண்ணுவோம். இப்போ should have உச்சரிப்பு எப்படி இருக்கும்னு பாருங்க. நான் வந்திருக்க வேண்டும், நான் வந்திருக்க வேண்டும். ஓகே, ஆனா நான் வரல, ஆனா அதை நினைச்சு நான் இப்ப ஃபீல் பண்றேன்ல, நான் வந்திருக்க வேண்டும் இல்ல நான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். வந்திருக்கணும், வந்திருக்க வேண்டும். அடுத்து நான் போயிருக்கணும், நான் சாப்பிட்டு இருக்கணும், நான் தூங்கி இருக்கணும், நான் வின் பண்ணி இருக்கணும். இப்படி ஒரு விஷயம் பாஸ்ட்ல நடக்கல ஆனா அதை நினைச்சு இப்ப ஃபீல் பண்ணி சொல்லுவோம்ல, அந்த இடத்துல நம்ம should have யூஸ் பண்ணுவோம். இது என்னது should have, should have யூஸ் பண்ணி சொல்றது. இது எப்படி should have யூஸ் பண்ணி சொல்லலாம்? நான் அப்படின்னா சப்ஜெக்ட் I, அடுத்து என்ன வந்திருக்க வேண்டும் இல்ல வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன யூஸ் பண்ணுவோம்? should have, I should have. அடுத்து என்ன வந்திருக்கணும் அந்த verb. ஓகே, verb என்ன ஃபார்ம்ல இருக்கும்? B3 ஃபார்ம்ல இருக்கும். அப்ப I should have come அப்படின்னா நான் வந்திருக்க வேண்டும். அது இது நான் வந்திருப்பேன். ஓகே, ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா நான் வரல இல்லைன்னா நான் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம would have யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ இது என்ன பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடக்கல ஆனா அது நினைச்சு இப்ப நம்ம ஃபீல் பண்ணி சொல்லுவோம்ல, நான் வந்திருக்கணும், நான் போயிருக்கணும், அந்த இடத்துல நம்ம இந்த should have யூஸ் பண்ணுவோம். அதே இது ஒரு சூழ்நிலை காரணமா நம்ம அந்த விஷயத்த பண்ணல இல்லைன்னா நான் அதை செய்திருப்பேன், நான் அதை பண்ணிருப்பேன், நான் தூங்கி இருப்பேன், நான் சாப்பிட்டு இருப்பேன், இப்படி ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா செய்யாம விட்டுட்டோம். அப்ப அந்த இடத்துல நம்ம would have யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்ல, கெஸ் பண்ணி பேசும்போது நம்ம ஒரு கெஸ்ஸிங்ல சொல்லுவோம்ல, அவன் இந்த நேரம் வந்திருப்பான், அவன் இந்த நேரம் போயிருப்பான், அப்படி கெஸ்ஸிங்ல சொல்லும் போதும் நம்ம இந்த would have யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து என்னன்னா இந்த would have ஓட நம்ம ஸ்ட்ரக்சர் எப்படின்னு பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா என்ன? ஒரு செயலை யார் பண்றாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். இல்ல யார பத்தி நம்ம பேசுறோமோ அதுவும் சப்ஜெக்ட். ஓகே, இது நிறைய வீடியோல நம்ம பார்த்திருக்கோம் தானே. சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு செயலை யார் பண்றாங்களோ அவங்க, அது மட்டும் இல்ல யார பத்தி பேசுறோமோ அதுவும் சப்ஜெக்ட் தான். அப்ப சப்ஜெக்ட்ல என்ன எடுப்போம்? I, you, we, they, he, she, it, name. இததான் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்றோம். ஓகே, அடுத்து என்ன? would have. அடுத்து என்ன வரணும்? would have. ஓகே, சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்து would have வரணும், அதுக்கு அடுத்து என்ன வரணும்? verb. verb என்ன? main verb, action verb. ஓகே, verbனா என்ன? நம்ம செய்யக்கூடிய செயல் அல்லது வேலையை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? verbன்னு சொல்லுவோம். நம்ம செய்யக்கூடிய செயல் அல்லது வேலை. இப்போ நம்ம என்னெல்லாம் வேலை செய்வோம்? நம்ம என்னெல்லாம் செயல் பண்ணுவோம்? இப்போ நம்ம என்னது? சாப்பிடுவோம், சமைப்போம், தூங்குவோம், அடுத்து விளையாடுவோம், படிப்போம், எழுதுவோம். இது எல்லாமே என்ன? ஒரு செயல் தான். அப்ப இது எல்லாமே என்னது? மெயின் வெர்ப், அதாவது ஆக்ஷன் வெர்ப்னு சொல்லுவோம். அந்த வெர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கணும்னா V3 ஃபார்ம்ல இருக்கணும். அந்த வெர்ப்
V3 ஃபார்ம்ல இருக்கணும். இப்போ பாருங்க V1 V2 V3. ஓகே, இது V1 னா பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கும் verb, V2 னா பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும், V3 னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல இருக்கும். இப்போ போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது go, அதோட பாஸ்ட் went, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் gone. ஓகே, அடுத்து வாரத்துக்கு இங்கிலீஷ்ல come, அடுத்து அதோட பாஸ்ட் came, அதே இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் திரும்ப come தான். ஓகே, அடுத்து சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat, அதோட பாஸ்ட் ஃபார்ம் ate, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் eaten. அடுத்து ஒரு வேலையை செய்யறதுக்கு see அப்படினா do, அதோட பாஸ்ட் ஃபார்ம் did, அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் done. ஓகே, இப்படிதான் அந்த verb V1 V2 V3 இப்படி பிரிக்கணும். இது வந்து நீங்க நெட்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, இது எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதுல நம்ம இந்த would have க்கு எது யூஸ் பண்ணுவோம்னா இந்த V3 ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இந்த verb வந்து V3 ஃபார்ம்ல தான் இருக்கும். இந்த would have, should have, அடுத்து must have, could have இதுக்கு எல்லாமே நம்ம என்னது verb V3 ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, ஆனா would ன்னு வந்தா, would ன்னு மட்டும் வரும்போது would, should இந்த மாடல் வெர்ப்ஸ்க்கு எல்லாமே verb V1 ஃபார்ம்ல இருக்கும். அதுக்கு கூட have ன்னு ஒண்ணு வந்தாச்சுன்னா அந்த verb V3 ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கூட கொஞ்சம் புரியும். பாருங்க, நான் வந்திருப்பேன், ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, நான் வந்திருப்பேன், ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா நான் வரல, இல்லைன்னா நான் கண்டிப்பா வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றது. அப்போ நான் வந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன யூஸ் பண்ணணும், would have யூஸ் பண்ணி பேசலாம். அப்ப என்ன, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், நான்னா ஐ, அடுத்து என்ன வரணும் would have, வந்திருப்பேன் அப்படின்னா would have, அடுத்து என்ன verb, அந்த verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும், V3 ஃபார்ம்ல இருக்கணும். இல்ல verb எது, வந்திருப்பேன், வரக்கூடிய செயல் தானே நடந்திருக்கும். அப்ப என்ன come, verb V3 ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஓகே, come, came, come. அடுத்து அவன் போயிருப்பான், ஒரு கெஸ் பண்ணி சொல்லும் போதோ, இப்போ கெஸ் பண்ணி அவன் இந்த நேரம் போயிருப்பான் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அவன் வந்து என்னது போயிருப்பான், ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா அவன் போகல, இல்லன்னா என்னது கண்டிப்பா அவன் போயிருப்பான் அப்படின்னு சொல்றது. அப்ப அவன் போயிருப்பான் அப்படின்னா அவன் அப்படின்னா என்னது he, அடுத்து என்ன போயிருப்பான் அப்படின்னா would have போடணும். would have, அடுத்து என்ன போகக்கூடிய செயல் தான் நடந்திருக்கு. அப்ப என்ன go, went, gone. ஓகே, verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும், V3, go, went, gone. அடுத்து பாருங்க, அவர்கள் சாப்பிட்டிருப்பார்கள், அவர்கள் வந்து சாப்பிட்டிருப்பாங்க, நம்ம கெஸ்டிங்ல சொல்லுவோம் தானே, அவங்க வந்து இந்த நேரம் சாப்பிட்டிருப்பாங்க, இல்லைன்னா அவர்கள் சாப்பிட்டிருப்பார்கள், ஆனா என்ன ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா அவங்க சாப்பிடல அப்படின்னு சொல்றது. அப்ப என்ன பண்ணணும், அவர்கள் அப்படின்னா they, அடுத்து என்ன சாப்பிட்டிருப்பார்கள் அப்படின்னா would have, அடுத்து என்னது verb, verb என்ன சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat, அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் eaten, eaten. ஓகே, they would have eaten. அடுத்து நான் தேர்ச்சி பெற்றிருப்பேன், அப்ப என்ன லாஸ்ட் நான் தேர்ச்சி பெற்றிருப்பேன், ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா நான் தேர்ச்சி பெறல, ஓகே பாஸ் ஆகல அப்படின்னு. அப்ப என்ன நான் சப்ஜெக்ட் ஐ, அடுத்து என்ன வரணும் would have, I would have, அடுத்து என்ன தேர்ச்சி பெறது தானே, அதுக்கு பாஸ்ட். ஓகே, V3 ஃபார்ம்ல இருக்கும். I would have passed, நான் தேர்ச்சி பெற்றிருப்பேன் அப்படின்னு சொல்றது. அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்நேரம் அவள் சமைத்திருப்பாள், நம்ம ஒரு கெஸ்டிங்ல சொல்றது தானே, இந்த நேரம் அவள் சமைத்திருப்பா அப்படின்னு சொல்றது. அப்போ என்னது இந்நேரம் அப்படின்னா by this time. ஓகே,
by this time அடுத்து என்ன அவள் சமைத்திருப்பாள் அப்படினா சப்ஜெக்ட் என்ன அவள் அவள்னா என்னது she ஓகே அடுத்து என்ன சமைத்திருப்பாள் அப்படினு ஒரு கெஸ்ஸிங்ல நம்ம சொல்றோம் அப்ப என்ன போடணும் would have அடுத்து என்ன verb சமைக்கிற செயல் தானே நடந்துருக்கும் அப்ப சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது cook அதோட past participle cooked okay by this time she would have cooked இந்நேரம் அவ சமைத்திருப்பா அப்படின்னு சொல்றது இல்ல அம்மா சமைத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க நான் உன்னை அழைத்திருப்பேன் நம்ம சொல்லுவோம்ல நான் உனக்கு கால் பண்ணி இருப்பேன் ஆனா என்ன என்கிட்ட பேலன்ஸ் இல்ல உன் நம்பர் என்கிட்ட இல்ல இல்லன்னா நான் உனக்கு கால் பண்ணி இருப்பேன் அப்போ நான் உனக்கு கால் பண்ணிருப்பேன் ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா பண்ணல ஓகே அப்ப அது என்ன நான் சப்ஜெக்ட் ஐ அடுத்து என்ன அழைத்திருப்பேன் அப்படின்னா ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா பண்ணல அப்படின்னா would have அடுத்து என்ன verb எது அழைத்திருக்கிறது ஓகே கால் பண்றது அப்ப என்ன called ஓகே அடுத்து என்ன உன்னை அப்படின்னா you ஓகே I would have called you நான் உன்னை அழைத்திருப்பேன் அப்படின்னு அடுத்து நான் இதை செய்திருப்பேன் ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா செய்யல இல்லைன்னா நான் இதை செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்றது நான் இதை செஞ்சிருப்பேன் அப்படின்னா நான் அப்படின்னா என்னது ஐ சப்ஜெக்ட் அடுத்து என்ன செய்திருப்பேன் அப்படின்னா would have ஓகே I would have அடுத்து என்ன verb இல்ல செய்யறது ஏதோ ஒண்ணு செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do அதோட past participle done ஓகே அடுத்து என்ன இதை அப்படின்னா this ஓகே இது இங்க should have யூஸ் பண்ணீங்கன்னா எப்படி பேசுவீங்க நான் இதை செய்திருக்க வேண்டும் நம்ம should have யூஸ் பண்ணி எப்படி பேசுவோம் நான் இதை செய்திருக்க வேண்டும் ஓகே இல்லனா நான் இதை செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் ஓகே நான் இதை செய்திருக்க வேண்டும் இல்லனா நான் இதை செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஓகே செய்யல ஆனா அதை நினைச்சு இப்ப நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல நான் இத செஞ்சிருக்கணும் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு அதை நினைச்சு பாஸ்ட்ல ஒரு விஷயம் பண்ணல ஆனா அதை நினைச்சு நம்ம இப்ப ஃபீல் பண்ணும்போது ஓகே அப்ப அது எப்படி எழுதலாம் நான் சப்ஜெக்ட் ஐ இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் ஓகே நான் இதை செய்திருக்க வேண்டும் அந்த would have யூஸ் பண்ற இடத்துல நம்ம செய்திருக்க வேண்டும் செய்திருக்கணும் அப்படின்னா should have யூஸ் பண்ணுவோம் should have அடுத்து என்ன செய்திருக்க verb வந்து V3 ஃபார்ம்ல தான் இருக்கும் இதே தான் எழுதணும் done அடுத்து என்ன this ஓகே இங்க would have இருக்கு இங்க should have ஆனா என்ன பாருங்க நான் இதை செய்திருப்பேன் ஆனா ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமா நான் செய்யாம விட்டுட்டேன் இல்லன்னா நான் அதை செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்றது இல்ல அவ இதை செய்திருப்பா ஒரு கெஸ்ஸிங்ல சொல்லும் போது யூஸ் பண்ணும் ஆனா இது நான் இதை செய்திருக்க வேண்டும் இல்ல நான் இதை செஞ்சிருக்கணும் ஓகே ஆனா என்ன அதை நினைச்சு நம்ம இப்ப ஃபீல் பண்ணுவோம்ல நான் அதை செஞ்சிருக்கணும் ஐயோ அதை விட்டுட்டோமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அப்படி பாஸ்ட்ல ஒரு விஷயம் பண்ணல ஆனா அதை நினைச்சு இப்ப நம்ம ஃபீல் பண்ற இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் நான் இதை செய்திருக்க வேண்டும் ஓகே அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா wouldn't have ஓகே இந்த would have ஓட நெகட்டிவ் ஃபார்ம் தான் என்னது wouldn't have இத வந்து wouldn't have னு சொல்லலாம் இல்ல would not have னு சொல்லலாம் ஓகே wouldn't have இல்லனா would not have இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஓகே எல்லா சப்ஜெக்ட்டும் வரும் அடுத்து என்ன wouldn't have ஓகே அந்த would have ஓட நெகட்டிவ் ஃபார்ம் wouldn't have இல்லனா would not have னு எழுதலாம் அடுத்து என்னன்னா verb வந்து V3 ஃபார்ம்ல தான் இருக்கணும்
மெயின் verb வந்து V3 ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ wouldn't have அப்படின்னா என்ன? நம்ம வந்து ஒரு செயல பாஸ்ட்ல ஒரு செயல பண்ணி இருப்போம். ஓகே, ஆனா அது தெரிஞ்சிருந்தா நம்ம அந்த விஷயத்த பண்ணி இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து போயிருக்க மாட்டேன். நான் போயிருக்க மாட்டேன். எனக்கு அந்த கடை, நான் இப்போ கடைக்கு போறேன்னு வைங்க, அப்போ அந்த கடை வந்து க்ளோஸ் ஆயிருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த கடைக்கு போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் நாங்க ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ணி இருப்போம், ஆனா அது வந்து தெரிஞ்சிருந்தா நம்ம அந்த விஷயத்த பண்ணி இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது. ஓகே, அப்போ நான் வந்து போயிருக்க மாட்டேன். அந்த கடை வந்து க்ளோஸ் ஆயிருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் போயிருக்க மாட்டேன். ஓகே, பஸ் இப்போ இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது அடுத்து, அவன் வந்திருக்க மாட்டான். வீட்டுல வந்து யாரும் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா அவன் வந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றது. ஓகே, இப்போ ஒரு செயல் வந்து என்னது நம்ம பண்ணிட்டோம், ஆனா அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா, ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருந்தா நம்ம அந்த விஷயத்த பண்ணி இருக்க மாட்டோம். நான் பண்ணி இருக்க மாட்டேன், அவன் பண்ணி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப நம்ம வந்து wouldn't have யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் போயிருக்க மாட்டேன். இது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் என்ன? சப்ஜெக்ட் நான், ஐ. அடுத்து என்ன? போயிருக்க மாட்டேன். இது தெரிஞ்சிருந்தா நான் போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது. ஓகே, அப்ப என்ன? wouldn't have. ஓகே, அடுத்து என்ன? போயிருக்க, போகக்கூடிய செயல் தான் நடந்திருக்கு. அப்ப என்ன? verb V3 ஃபார்ம்ல இருக்கணும். go, போறதுக்கு go, கோட V3 ஃபார்ம் past participle வந்து gone. அடுத்து, அவன் வந்திருக்க மாட்டான். அவனுக்கு தெரிஞ்சிருந்தா அவன் வந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது அவன் சப்ஜெக்ட் he. அடுத்து என்ன? வந்திருக்க மாட்டான், wouldn't have. அடுத்து என்ன? வந்திருக்க, வரக்கூடிய செயல் தான் நடந்திருக்கு. ஓகே, அப்ப என்ன? come, வரதுக்கு come, அதோட past participle என்னது? come தான், B3 ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, I wouldn't have come. அவன் வந்திருக்க மாட்டான். would have அப்படின்னா ஒரு செயல் நம்ம பாஸ்ட்ல பண்ணி இருக்க மாட்டோம், ஆனா அது ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாவோ இல்ல என்னது ஒரு கெஸ் பண்ணி நம்ம பேசும்போதோ would have யூஸ் பண்ணுவோம். ஆனா wouldn't have அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த பண்ணிட்டோம். ஓகே, ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டோம், ஆனா அந்த விஷயம் ரீசன் தெரிஞ்சிருந்தா நம்ம இத பண்ணி இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது. ஓகே, புரிஞ்சல? நான் வந்து போயிருக்க மாட்டேன் அப்படின்னா அங்க கடை வந்து க்ளோஸ் ஆயிருக்கும்னு தெரிஞ்சா நான் போயிருக்க மாட்டேன். அவ வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா நான் போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது. ஆனா நான் போயிட்டேன், ஆனா என்ன? அந்த ரீசன் தெரியல. நான் போயிட்டேன், ஆனா என்ன? அது தெரிஞ்சிருந்தா நான் போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நான் அவளை திட்டி இருக்க மாட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் உண்மை தெரிஞ்சிருந்தா நான் அவளை திட்டி இருக்க மாட்டேன், ஆனா திட்டிட்டேன். ஓகே, அந்த செயல் நடந்து முடிஞ்சிட்டு, நான் திட்டிட்டேன், ஆனா என்ன? உண்மை தெரிஞ்சிருந்தா நான் அவளை திட்டி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது. அப்போ நான் அவளை திட்டி இருக்க மாட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன? சப்ஜெக்ட் நான், ஐ. அடுத்து என்ன? திட்டி இருக்க மாட்டேன் அப்படின்னா wouldn't have. இல்ல wouldn't have னு சொல்லலாம், இல்ல would not have னு சொல்லலாம். ஓகே, wouldn't have. திட்டுறதுக்கு என்னது? scold. அதுக்கு scolded, V3 ஃபார்ம். ஓகே, scolded. அடுத்து என்ன? அவளை அப்படின்னா her. ஓகே, I wouldn't have scolded her. இது நான் அவனை திட்டி இருக்க மாட்டேன். நான் உண்மை தெரிஞ்சிருந்தா நான் அவனை திட்டி இருக்க மாட்டேன். அப்ப அவனை அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும்? him வரும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நான் தூங்கி இருக்க மாட்டேன். நீ வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் தூங்கி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது நான் தூங்கி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு நான், ஐ. அடுத்து என்ன? தூங்கி இருக்க மாட்டேன், wouldn't have.
தூங்குறதுக்கு sleep. அதோட past participle slept. Okay, I wouldn't have slept. நான் வந்து தூங்கி இருக்க மாட்டேன் அப்படின்னு. அடுத்து நான் இதை செய்திருக்க மாட்டேன். நான் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா நான் இதை செஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது. ஓகே, நான் இதை செஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்னா நான் ஐ அடுத்து என்ன செய்திருக்க மாட்டேன் அப்படின்னா wouldn't have. அடுத்து செய்யறதுக்கு do, அதோட past participle done. ஓகே, அடுத்து இதை அப்படின்னா this. இது நான் இதை செய்திருக்க கூடாது. இது எங்கேயோ பார்த்தது போல இருக்கா? நம்ம வந்து என்னது shouldn't have ல பார்த்திருக்கோம். எங்க பார்த்திருக்கோம்? shouldn't have. இது வந்து wouldn't have. நம்ம எங்க பார்த்திருக்கோம்? shouldn't have ல இத பார்த்திருக்கோம். என்னன்னா நான் இதை செய்திருக்க கூடாது. ஒரு செயலை நம்ம பண்ணிட்டோம், ஆனா நம்ம அதை நினைச்சு இப்ப ஃபீல் பண்ணுவோம்ல, நான் அதை செஞ்சிருக்க கூடாது, நான் அங்க போயிருக்க கூடாது, நான் இங்க வந்திருக்க கூடாது, நான் தூங்கி இருக்க கூடாது. அப்படி நம்ம வந்து ஒரு செயலை பண்ணிட்டோம், ஆனா அந்த நினைச்சு இப்ப நம்ம ஃபீல் பண்றோம்ல, நான் வந்து இதை செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம shouldn't have யூஸ் பண்ணணும். இது நான் இதை செய்திருக்க மாட்டேன், எனக்கு இது தெரிஞ்சிருந்தா நான் இதை செய்திருக்க மாட்டேன் அப்படின்னா wouldn't have யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதுல்ல? அப்போ நான் இதை செய்திருக்க கூடாது அப்படின்னா நான் இதை செஞ்சிருக்க கூடாது, நான் அங்க போயிருக்க கூடாது, நான் அங்க தூங்கி இருக்க கூடாது, இப்படி எல்லாம் சொல்ற இடத்துல shouldn't have யூஸ் பண்ணணும். அப்ப நான் ஐ அடுத்து என்ன wouldn't have இருக்க இடத்துல shouldn't have யூஸ் பண்ணணும். shouldn't have. அடுத்து என்ன செய்யறதுக்கு done, verb, main verb. ஓகே, அடுத்து என்ன இதை. இது வந்து என்னது செய்யறதுக்கு do, அதோட past participle தான் என்னது done. ஓகே, அடுத்து இதை அப்படின்னா this. ஓகே, மற்றதெல்லாம் அப்படியே வரும், ஆனா இந்த wouldn't have, shouldn't have ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சதுல? ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம இந்த வீடியோல would have னா என்ன, wouldn't have னா என்னன்னு சொல்லிட்டு கிளியரா பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.